எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சொன்ன மாதிரியே கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் தெரில. பட் ஓகே, நம்ம இப்போது வீடியோ பார்க்கலாமா? இது வந்து ரெக்க கட்டி பறக்குது மனசோட நெக்ஸ்ட் பார்ட் தான். ஸோ வந்து இப்போது நம்ம ஹெட்செட்டோட ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போகலாமா? இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நல்ல தோப்பு, நல்லா வந்து ஒரு வெயில் நேரத்தில் செம்மையாக காற்றடிக்குது. அதாவது ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு செம்ம காற்றடிக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது கிளைமேட். அங்கே தூரத்தில் பசங்க வந்து அந்த தோப்புக்குள்ளே கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்கானுங்க. இங்கே யுங்கியும் ஜங்குக்கும் ரொம்ப வந்து சீரியஸாக என்னமோ பிளான் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஒரு குட்டியாக ஒரு கையில் ஒரு குட்டி மேப் வச்சுட்டு எப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டேவும் ஜிமனும் வந்து வந்துட்டுருக்கானுங்க. ஸோ அதை பார்த்துட்டு டே ஜிமன், எனக்கு தான் எதுவும் விஷயம் தப்பாக தெரியுதா, இல்லை உனக்கும் அப்படி தான் தெரியுதா? ஏன், என்னாச்சு? அங்கே நிற்கிறது ஜங்குக்கும் யுங்கியும் தானே? ஆமாம். அவனுங்க என்ன இவ்வளோ சீரியஸாக ரொம்ப இதுவாக பேசிகிட்ருக்கானுங்க? இவனுங்க இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லையே. இவனுங்க 2 பேரும் ஒன்றாவே நிற்க மாட்டானுங்க. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ஒன்று கூடி வேலை பார்க்குறதா ஒரே இதுவாக இருக்குது. டேய், என்ன இவனுங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து வைக்கிறதுக்காக இருக்கும், இல்லை நம்மள ஏதாவது பண்ணுறதுக்காக தான் இருக்கும். கரெக்டாக சொன்ன ஜிமன். வா போய் ஆட்டையை கலப்போம், இல்லைன்னு வை நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நடந்து போகிறானுங்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு அவனுங்களுக்கே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி பின்னாடிலேருந்து எட்டி பார்க்குறானுங்க. ஜங்குக்கும் சரி யுங்கியும் சரி 2 பேரும் வந்ததை கவனிக்காமல் அந்த அப்படியே பிளானை வந்து அப்படியே ஒரு மாதிரி மும்மரமாக அந்த மேப்பை பார்த்துட்ருக்கானுங்க. இதை நல்லா உத்து பார்த்துட்டு, ஊட்டி கொடைக்கானல் என்ன பிளானாக இருக்கும்? என்னடா பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அந்த திடீர் சவுண்டில் இவங்கியும் சரி ஜங்குக்கும் சரி செம்மையாக பயந்து போயிடுறானுங்க. பயந்து போயிட்டு திடீர்னு பரபரப்பாக அந்த கையில் அந்த எல்லாத்தையும் மறைச்சிட்டு திரும்பி நிற்கும்போது இவனுங்க 2 பேருக்குமே சந்தேகம் வருது. எதுக்கு இந்த 2 திருட்டு பசங்களும் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்க ஜங்குக்கும் யுங்கியும் வந்து ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிச்சிட்ருக்கானுங்க. ஸோ அப்படியே அவனுங்க முழிச்சிட்ருக்கும்போது தான், என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஒன்றும் பண்ணலையா? யுங்கி என்ன பண்ணுற? சத்தியமாக நாங்கள் ஒன்றும் பண்ணலடா. சிவன், இது நம்புகிற மாதிரி இருக்குது? வாய்ப்பே இல்லை, நம்பவே முடியாது. யுங்கி என்ன பண்ணுற? கையில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையே. சொல்கிறான், என்னடா வச்சுருக்க? ஒன்றும் இல்லை. ஏய் ஜங்குக், நீயாவது சொல்லு. அதான் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அதுக்கே அப்போ நீ வாயில் டைப்ரைட்டிங் அடிக்கிற? இல்லை, சரியில்லை. இவனுங்க 2 பேருமே சரியில்லை, ஏதோ பண்ணுறானுங்க. இல்லைங்கிறல்ல அப்படிலாம் இல்லை, நம்பு. அப்படி தானே இங்கே? ஆமாம், நாங்கள் எதுவும் பண்ணல. இல்லை, ஏதோ தப்பாக இருக்குது, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே என்னமோ போலீஸ் மாதிரி அக்யூஸ்ட்டை கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்கானுங்க. அவனுங்களும் திருன்னு முழிக்கிறானுங்க. சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, கையில் இருக்கிறத பிடுங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அவனுங்கள்டேருந்து இதை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. ஸோ கடைசியில் ஒரு குட்டி போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ வாங்கிடுறானுங்க. பார்த்தா அதில் ஊட்டி கொடைக்கானல் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி மலை பிரதேசத்தில் டூர் போகலாமோ அந்த மாதிரி இடத்துலலாம் மார்க் பண்ணிட்டு இங்கே எத்தனை நாள், அங்கே எத்தனை நாள், இங்கே எவ்வளோ நாள் வந்து காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஜங்குக்கும் யுங்கியும் ஐயோ பூச்சி மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறானுங்க. டேவும் ஜிமனும் என்னடா அது எஸ்டிமேட்லாம் போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ திடீர்னு ஜிமன், ஹனிமூன் பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். அங்கே இருக்க 2 பேருமே செம்ம ஷாக்கு. டேக்குனா என்னது ஹனிமூனா அப்படிங்கிற மாதிரி
ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறான். இங்கே ஜங்குக்கும் இங்கேயும் தான் ஐயோ போச்சு மாட்டி விட்டானே குள்ளே புதம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கானுங்க. டேக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. என்னது ஹனிமூன் போகணுமா இவன் கூட அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜங்குக்கு வந்து டக்குன்னு அதை பிடிங்கிட்டு அது 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 ஆமாம் போட்டிருக்கோம், அதுக்கு என்ன ட்ரிப்பு போட போகிறோன்னா. ஆ ஏய் சூப்பர்ரா, எப்போ போகிறோம், எப்படி போகிறோம், யார் யார் போகிறோம்? உண்மையாவா ஜெமன்? அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கெல்லாம் போகாமல் இங்கேயே ஊர் சுற்றிட்டு இருக்க சரியா? சொல்லு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க கட்சியில் போய் சேர்ந்துடுறான். கெட்டியாங்க தான் அப்படியே மலைச்சி போய் ஒரு இடத்துல அப்படியே நிற்கிறான். என்னது ஹனிமூனா அப்படின்ட்டு. இதை ஜங்குக் ஜிமன் இவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அவன் நானும் வரமாட்டேன். ஏன் என்ன சிட்டு இங்கே பாருங்க, நீ ஜிம்னை கூப்பிட்டு எங்கே வேணா போ, எத்தனை நாள் வேணாம் போ, எப்படி வேணாம் போ, நான் போக மாட்டேன். ஜங்குக் உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அழைச்சிரு, எரேசர் வச்சு அழைச்சிரு, இல்லைன்னா நான் வாங்கி தரேன் அழைச்சிரு. டே என்னடா? மாட்டேன் 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 மாட்டேன். ஐயோ கடவுளே, முடியாது முடியாதுன்னா முடியாது, நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஒரு மாதிரி பதற வாங்கிட்டு ஓடி போயிடுறான். இங்கே இவங்க 3 பேருக்குமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா அவன் இப்படி போகிறான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம டே தான் ரூமில் உட்காந்துட்டு அவன் என்னமோ யோசிக்கிறான். என்னது ஹனிமூனா ஜங்குக்கு ஐயோ கடவுளே என்னை காப்பாற்று, அவன்கிட்டேருந்து என்னை காப்பாற்று. அவன் அப்போல்லாம் பேசினவன் இப்போ மட்டும் நான் சிக்கினேன்னு வை, அவ்வளோதான், வாய்ப்பே இல்லை. கடவுளே காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேண்டிகிட்டு இருக்கும்போதே டோர் திறக்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து நிற்கிறான். டேக்கு வந்து ஐயோ போச்சு மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படி திருன்னு முழிக்க ஜங்குக் வந்து உள்ளே வரும்போதே தெரியுது ஏன் பயப்படுறேன்னு. நான்லாம் பயப்படலே, நான் அதுக்கு பயப்படணும்? பயப்படலையா? நிஜமா சத்தியமா உண்மையா? நான்லாம் பயப்படல, நான் அதுக்கு பயப்படணும்? அப்போது ஹனிமூன் போ, நீ ரெடி? ஹனி ஐயோ அது ஹனி இல்லை ஹனிமூன் போக ரெடி தானே? ஐயோ இல்லை அதுக்கு நான் ரெடி கிடையாது. ஏன் அப்போ பயப்படுற? நான் பயப்படல ஜங்குக், அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போது நீ பயப்படுற, நான் தான் பயப்படலன்னு சொல்கிறேன்ல. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு. அதாவது ஹனிமூன் வந்து ஒரு லவ் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தான் போவாங்க. நம்மளுக்குள்ள தான் எக்கச்சக்க லவ் இருக்கே, எதுக்கு அங்கெல்லாம் போய்க்கிட்டு பயப்பட்ட அதானே? இங்கே பாடுறா, நான் பயப்படலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்ல. அப்பப்போ ஒத்துக்க முடியாது. அப்போ பயந்துட்ட இல்லை, அப்போ ஒத்துக்கோ முடியாது. பயந்துட்ட இல்லை, ஒத்துக்கோ முடியாது. பயந்துட்ட இல்லை, ஒத்துக்கோ. சரி வரேன். சரியா? ஐயோ போச்சு, வாயை வாங்கி கட்டிக்கிட்டேன். ஐயோ எப்படி தான் இவன் வாயிலேருந்து வாங்குறானே தெரில. சொல்லு ஓகே தானே? சரி ஓகே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானே ஜங்குக்கு வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இங்கிட்டே அவங்க வந்து ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறான். ஸோ இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகுது. இப்போது ஜங்குக்கும் தேவும் காலேஜ் டேஸில் இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போது இவங்களுக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தை வந்திருக்கும் ஹனிமூன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது கிளைமேட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருண்டு போய் நெக்ஸ்ட் செகண்ட் வந்து மழை வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பனி காற்று வருது, எங்கேயோ மழை பெஞ்சு அந்த காற்று வந்து ஜில்லுன்னு வந்து அடிக்குது. அங்கே அது வந்து ஒரு 4 o'clock இருந்தாலும் 6 o'clock டைமிங் மாதிரி ரொம்ப இருட்டு
இருட்டாக இருட்டாக ரொம்ப சில்னஸோட காற்று வருது. அவனுங்க 2 பேர் மட்டும்தான் ரூமில் இருக்கானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அங்கே பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அப்போது ஜங்குக் பொறுமையாக வந்து அவனை அப்படியே பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே அவனோட கழுத்தில் அவன் ஃபேஸை ஒரு மாதிரி வச்சு அவனை ஒரு மாதிரி கிச்சு கிச்சு மூடிட்டுருக்கான். அவங்க சிரிச்சுக்கிட்டே, ஜங்குக்கா ஜங்குக்கா சொல்ல, இந்த கிளைமேட் செம்மையாக இருக்குல்ல? செம்ம மூட எடுத்தது. ஏன்டா அப்படி கட்டி பிடிக்கிற விட்றா, லூஸ் பண்ணுறா. ரொம்ப பிடிச்சிருக்கு அதான். ஜங்குக்கா, இந்த மாதிரி கிளைமேட்டில் நம்ம ஹனிமூன் போனால் எப்படி இருக்கும்? ஹனிமூன் போனால் எப்படி இருக்கும் இந்த கிளைமேட்டில்? ஹனிமூன் தானே, போவோமா? இப்போ போயிடுவோமா? இரு, ஹனிமூனுங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் போக வேண்டியது, இப்போ இல்லை. எப்போ போனால் என்னடி ஹனி, எல்லாம் நம்ம போகிறது தான். என் ஹனி இங்கே இருக்குது, அதோ மூணு அங்கே இருக்குது. ஹனி மூன் ரெடியா? ஜங்குக்கா சொல்கிறது கேளு. அது இப்படி இருக்கக்கூடாது. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு டயத்தில் நிறையா வாட்டி பண்ணியும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிற மாதிரி போகணும். ஒரு மலை பிரதேசத்தில் அழகாக இந்த மாதிரி கிளைமேட் இருக்க இடத்துல, எப்போ நினச்சாலும் மழை பெய்கிற இடத்துல, ரொம்ப க்யூட்டாக ஒரு அழகான ரூம், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அந்த குட்டியாக ஒரு ரூம் இருக்கு இல்லையா தனியாக, அந்த மாதிரி ரூமில் நல்ல சீனரியோட ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்கணும் நம்ம ரூமில். அந்த இடத்துல இதே மாதிரி நின்றுக்கிட்டு வெயிட் இதுக்கு மேலே நான் சொல்கிறேன். இதே மாதிரி ஹக் பண்ணிட்டு, டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஓ ஷர்ட் ஓகே போட்டுக்கோ, அதுக்கப்புறம் நான் அதை கழட்டிக்கிறேன். அந்த ஷர்ட்குள்ளே பொறுமையாக கை விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுன்னா நான் ஃபீல் பண்ணேன், அதை நீ ஃபீல் பண்ண. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோல்டு அது நம்ம மேலே ஹீட்டாக மாற, அந்த ஹீட் செம்மையாக பம்பாக டெம்ப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 2 பேரும் ரொம்ப 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 க்ளோஸில் வந்து அப்படியே 2 பேர் லிப்ஸும் கிட்ட வந்து கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே அங்கே வந்து ஒரு மாதிரி கசம்சை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது இப்போது இருக்கிற மட்டும் அவனுக்கு ஞாபகம் வர, அப்போது என்னென்னலாம் நடந்துச்சோ அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து ஒரு மாதிரி பயத்தோட ஒரு சந்தோஷமும் வருது. ஸோ அவன் அப்படியே வந்து ஹாப்பியாக வந்து ஜங்குக்கு கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ அவன் அப்படியே கட்டி பிடிக்கும் போது ஜங்குக்கு வந்து அப்படியே அவனோட ஷர்ட் பின்னாடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையை உள்ள விட அவங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டு, இங்கே பாரு, நீ ஹனிமூன்னொன்னே நீ எங்கே போயிருப்பேன்னு எனக்கு தெரியும், அதான் நான் வேண்டான்னேன். சரி பாவம் போனால் போது பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். ஏதாவது ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க, மேலேருந்து கீழே வரைக்கும் என்னடா பண்ண போகிற சொல்கிறா? ஹனி தேன் அங்கே கிடைக்குமா, இல்லை வாங்கிட்டு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவனோட லிப்ஸ் ஒரு மாதிரி பைட் பண்ணுறான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆக, ஜங்கு சுமார் அவ்வளோதான் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். ஸோ இப்படியே 2 days போக 2 பேரும், அதாவது நம்ம 2 கப்பலுமே வந்து
ஹனிமூன் போகிறதுக்கு ரெடி ஆகி கிளம்பிட்டானுங்க. ஸோ கிளம்பிட்டு அப்படியே எல்லாருக்கிட்டேயுமே ஒரு மாதிரி ஒரு குஷியோடு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் ஜங்குக்கு வந்து. இங்கே டேக்கு ஐயோ மானத்தை வாங்குறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே அப்படியே கிளம்பி ஜாலியாக போயிட்டுருக்கானுங்க. போகும்போது ட்ரெயினில் தான் போகிறோம் அப்படிங்கிறனால ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அவங்க அப்படியே வந்து ட்ரெயினில் ஏறி அப்படியே நம்ம ஊட்டி நோக்கி ஃபஸ்ட் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது ட்ரெயினில் ரொம்ப 4 பேருமே செம்ம அரட்டை அடிச்சுக்கிட்டு இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ட்ராவலே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றா ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரட்டை அடிச்சுக்கிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ இப்படியே போய் அவங்க கரெக்டாக ஊட்டி ஸ்டேஷனில் இறங்கும்போது அவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஷாக். அங்கே எல்லாருமே அந்த 4 பேருமே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறானுங்க. அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்போசிட்லேருந்து ஒரு பர்சன் ரொம்ப வேகமாக ஓடி வந்து டேங் மேலே ஒரு ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணிட்டு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கான். அவன் டே மச்சான் டே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்னடா சொல்லவே இல்லை, என்னடா எல்லோரும் ஒன்றா வந்திருக்கீங்க சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நாங்களும் உங்கள் கூடயே வந்திருப்போம்ல, டே ராம் இங்கே வாடா நம்ம மச்சான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். இங்கே 4 பேருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நீங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ராமே ஒரு மாதிரி ஷாக்கோடு தான் வரான். வந்து ஜங்கு டே இங்கே என்ன பண்ணுறீங்க, யுங்கி ஜிமன் கரெக்டா? கரெக்டு. நீங்களும் ஹனிமூன் வந்திருக்கீங்களா? ஹனிமூன் நீங்களுமா? ஆமாம் நாங்களும் ஹனிமூன் வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் நாங்கள் 4 பேரும். ஐயோ அவங்க 2 பேரும் நாங்கள் 2 பேரும், அதாவது மொத்தமாக 4 பேர் வந்திருக்கோம். ஓகே புரியுது. நாங்களும் ஹனிமூன் தான் வந்திருக்கோம். வா வாட் அ கோஇன்சிடென்ஸ் மச்சான் டேங்கு செம்ம என்ஜாய் பண்ணுறோம் பாரு. என்னது நீங்களும் ஹனிமூனுக்கா? டே இது ஹனிமூன் ட்ரிப்பா இல்லை பாய்ஸ் கேங் ட்ரிப்பாடா? இத்தனை பேரும் ஒன்றா வந்து எப்படா ஹனிமூன் கருமோ. டே நடிக்காத, நீ அப்பயே சொன்னவன் தானே ஹனிமூன் நம்ம எல்லோரும் ஒன்றா போவோண்டான்னு. அது ஏதோ விளாட்டா சொன்னது, இப்படி வினையாவது நிற்கும் நான் நினைக்கலையே. சரி விடு, நடந்துருச்சு. எப்போ கார்த்தி கொஞ்சம் இறங்குறியா, முடியலை, உன்னை எவ்வளோ நேரம் தூக்கி வச்சிட்ருப்பேன். சாரி டே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்கு கிட்டே போகிறான். செம்மையாக ஹக் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ இப்போ கார்த்தி தான், டே என்ன சொன்னதை நிறைவேற்ற போகிறப்போல? என்னது இல்லை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஹனிமூன் போகலாம், நீ அதை சொன்னேன். டே இப்படி சொல்லாத, அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ நடந்துச்சு, வேறு என்ன பண்ணுறது. சரி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு நாங்கள் வந்திருக்கோம், உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு நீங்கள் வந்திருக்கீங்க. திஸ் 2 பீஸ் என்ன? ஹாய் கார்த்தி, நான் யுங்கியோட ஹஸ்பண்ட், யுங்கி என்னோடய ஹஸ்பண்ட். என்னது கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க 2 பேருக்கும்? சொல்லவே இல்லை, பத்திரிக்கை அனுப்ப சொன்னேன்ல, என் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்டேன்ல, நீங்கள் நான் மதிக்கலை. ராம் வா கிளம்பும். டே இருடா. இல்லை ராம் அவனுங்க நம்ம மதிக்கலை. ஜிமன் என்னடா? ஐயோ இல்லைடா ஒரு ஆர்வத்தில் சொல்லிவிட்டேன், பைத்தியம், சாரி கேளு. சாரிங்க சாரி. எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கா? அதுக்கு நான் சாரி கேட்கணும்? அதுக்கு இல்லைங்க, அப்புறம் எதுக்கு? ஐயோ எதுக்குடா நான் சாரி கேட்க சொன்னேன்? இவன் ஒருத்தன். ஐயோ சாரி ராம், சாரி கார்த்தி, நாங்கள் கொஞ்சம் அவசரமாக கல்யாணம் பண்ணிட்டோம். அவசரம்னு சொல்ல முடியாது, அதனாலும் ஏதோ ஒரு நினப்பில் விட்டுட்டோம், சாரி. அதாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் சொல்லியிருப்பீங்க, நாங்கள் தான் இல்லைல்ல. அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் பேசாதீங்க, நீங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போது வாங்க போங்கன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. சரிடா சாரி, மன்னிச்சிரு. ஆமாம் கார்த்தி, ஆமாம் ராம், மன்னிச்சிருங்க. மன்னிக்கணுமா? சரி அப்போ எனக்கு வந்து ஒரு ஹாஃப் வாங்கி தரீங்களா? ஹாஃப் தந்தூரி வாங்கி தரீங்களான்னு? தந்தூரி ஹாஃப் நான் ஃபுல்லே வாங்கி தரவா?
அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே கிளம்புறானுங்க. ஸோ ஒரு ஹனிமூன் ட்ரிப்பாக பிளான் பண்ணி இங்கே வந்து பாய்ஸ் ட்ரிப்பாக மாற்றிட்டுருக்கானுங்க. இப்போ எல்லாருமே ஒரு ஹோட்டல் தான் போகிறானுங்க. ஸோ வந்து இங்கே என்ன கோஇன்சிடென்ஸ்னால் நம்ம எல்லா தலைவர்களுமே ஒரே ரூமில் தான், அதாவது ஒரே ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அங்கே போயிட்டு அவனுங்க அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ அந்த டேவை ஸோ நம்ம கார்த்திக் கேட்ட மாதிரி ஒரு தந்தூரி வாங்கி கொடுத்து அவனை சமாதானப்படுத்திட்டானுங்க. ஸோ இப்படியே வந்து அந்த டே அன்றைக்கி போன டே வந்து ஓடுது. ஸோ எல்லாருமே வந்து செக்இன் பண்ணிட்டு ரூமுக்கு போகிறானுங்க. டேங்க்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. அவன் பாட்டுக்கு போய் தொப்புன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் படுத்துடலாம். சங்குக்கு அப்படியே பொறுமையாக பின்னாடி போயிட்டு அந்த லக்கேஜ்லாம் ஓரமாக வச்சுட்டு டேங் மேலே போய் தொம்முன்னு படுக்கிறான். டேங் அம்மா தட்டி மாடு, இது கூட அப்படி படுக்கிற, கிங் சைஸ் பெட் தானே, தள்ளி போய் படுறா. நெஞ்சிலே அடிச்சிட்டான். அம்மா வலிக்குது, ஏறமா மாடு. டேய் எதுக்கு சினுங்கிற? தனியாக வரலான்னு பார்த்தேன், இப்படி ஒரு கூட்டத்தோடு வந்து மாட்டிக்கிட்டேன். தனியாவா? நீ இதை வந்து யுங்கியோட பிளான் பண்ணப்பயே நினச்சிருந்துருக்கணும். அப்போயே நம்ம 4 பேராக வந்தோம், இப்போ 6 பேராக மாறிட்டோம். என்ன பண்ணுறது? எங்கள் பிளானே வேறு. பிளானே வேறையா? ஆமாம். அப்படி என்ன பிளான் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி மும்மரமாக அதை கேட்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ சங்குக்கும் அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே குழந்த மாதிரி வச்சுக்கிட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு ஒரு நாள் மட்டும் 4 பேர் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யுங்கி தனியாக நம்ம தனியாக கிளம்பி போகிறதா தான் பிளான். இப்போது இவனுங்களும் வந்துட்டானுங்க. எனக்கு இவனுங்களை எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரிலாம். கார்த்தியே கழட்டி விட்டுருவியா நீ? ராம்கிட்ட கூட சொல்லி புரிய வச்சிடலாம். கார்த்திகிட்ட என்ன சொல்ல போகிற? ஐயோ எனக்கு அதாண்ட பயமாக இருக்குது. அந்த நடிசலெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ அவர் உன்னை விட்டு பிரியவே மாட்டானே. தூரத்துலேருந்து பார்த்தா நீங்கள் தான் பேர் மாதிரி இருப்பீங்க, நான் என்னமோ தனிக்காட்டில் இருக்க மாதிரி இருப்பேன். அப்படியா? இது கூட நல்லா இருக்கே. கார்த்திகோட ஓகே. ஏய் சும்மா சொன்னேன், சரி விடு பார்ப்போம். ராமுக்கும் ஒரு ஐடியா இருந்திருக்கும் தனியாக போகணுன்னு சொல்லிட்டு, அவனும் போவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு காலிங் பெல் சவுண்டு வருது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் பார்த்தா வெளியே ராம் தான் நிற்கிறான். ஸோ அப்படியே ரூமுக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காடுறான். இதை ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னாச்சுரா, ஏன் அப்படி வந்து டென்ஷனாக உட்காடுற? டேய் இது வாவனா என்னாச்சுரா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இல்லை டே, இந்த கார்த்தி வச்சு நான் என்ன பண்ணுறது? நீயே சொல்லு. ஏன் என்னாச்சு? ஏண்டா ஹனிமூன் வந்தோம், இங்கே உங்களை பார்த்தோம், அதுக்குன்னு உங்கள் கூட வேணா சுற்றிட்டு இருக்க முடியும்? ஏண்டா நீயே சொல்லு, நீயே தனியாக பிளான் போட்டு வந்திருக்க மாட்டேன்? என்ன தான் இங்கே கூட வந்தாலும் தனித்தனியாக போனால் தானே பிளான் போட்டிருப்பீங்க. என்ன இவன் ஜங்குக் சொன்னதை ஒட்டுக்கிட்ட மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஏன்டா டே, அவன் இப்போ உங்கள் கூட தான் வருவேன், ஜிம்முன் கூட தான் சுற்றுவேன்னு சொல்லிகிட்டு இருக்கான்டா. ஜிம்முனா? இவ்வளோ நாள் டேன்னு இருந்தான், இப்போ ஜிம்னா? ஆமாண்டா படுத்துறான்டா. அப்படியே எனக்கு அப்படியே தலையிலே நங்கு கொட்டணும் போல இருக்கு. டே கோவப்படாத, அவன் சின்ன பையன் மாதிரி தானே, ஏன் இப்படி கோவப்படுற? சின்ன பையன் மாதிரியா? அவனை அழைச்சிட்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? ஏன் என்னாச்சுரா? ஐயோ எங்கள் வீட்டிலேருந்து சமாளித்து கொண்டு வரத்துக்குள்ளே அவன் வந்து யாருக்கும் ஹனிமூன் போகிறோன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சரிடா அதான் சொல்லியாவது அழைச்சிட்டோன்னா முடியாது எவ்வளோ போராட்டம் பண்ணி இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் தெரியும், ஆனால் ஏன் வந்திருக்கோம் தெரியாது அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். ஆனால் அவங்க குடும்பத்துக்கே தெரியும் நாங்கள் ஹனிமூன் தான் வந்திருக்கோன்னு. ஏன் இப்படி? அவருக்கு ஷையாக இருக்கான், எம்பாரசிங்காக இருக்கான். ஐயோ சரி விடு. இப்போ என்ன, அவன் வந்து எங்கள் கூட வரக்கூடாது அவ்வளோதானே? ஆமாம். சரி விடு. அவன் என்ன ஜிம்முன் கூட தானே சுற்ற போகிறான்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போது யுங்கி பார்த்துப்பான். யுங்கியா? சத்தியமாக யுங்கி பார்த்துப்பான். அப்படியா? ஆமாம் கவலைப்படாத,
அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ வந்து அவன் போனதுக்கப்புறம் இங்கே வந்து இவனுங்களும் ஒரு மாதிரி குஜல்ஸாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. ஸோ இப்படியே வந்து அந்த டேஸ்லாம் அப்படியே அழகாக மாறுது. நெக்ஸ்ட் டே போல் எப்படியும் வந்து கார்த்தி வந்து ராம் கூட தனியாக அனுப்பிச்சிட்டானுங்க. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அவன் போகவே மாட்டானே, நான் ஜெமின் கூடயும் டே கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லா அதை அலப்பற பண்ணான். பட் எப்படியோ போட்டு அவனை போட்டு படுத்தி தனியாக அனுப்பிச்சிட்டானுங்க. ஸோ இந்த பக்கம் இவங்க 2 பேரும் தனியாக, அந்த பக்கம் அவங்க 2 பேரும் தனியாக, அது 3 பேரும் 3 பக்கம் போயிட்டாங்க. ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக அந்த ஹனிமூன் செஷன்ஸ்லாம் அப்படியே அழகாக அவங்க வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றிட்டுருக்காங்க. ஸோ இப்படியே வந்து போக அன்றைக்கி டே நைட்டு வந்து வருது. அவங்க எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு எங்கெல்லாம் என்ஜாய் பண்ணணுமோ அங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே செம்ம டயர்டாக வந்து 2 பேரும் அந்த பெட்டில் படுக்கும்போது டே சொன்ன மாதிரியே அந்த ரூம் வந்து செம்ம கூலிங்காக இருக்குது. அந்த கிளைமேட் வந்து அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி சொன்னானோ அதே மாதிரி இருக்குது. ஸோ ஊட்டி கொடைக்கானல் எப்போவுமே குளிரும் இல்லையா? ஸோ அந்த குளிர் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெம்ப்டாக ஸ்டார்ட் ஆகுது. டேக்கும் சரி ஜங்குக்கும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ 2 பேருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹெவி ப்ரீத் எடுத்துகிட்ருக்காங்க அந்த பெட்டில் படுத்துகிட்டே. கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு வந்து டே கிட்ட போகிறான். டேவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்கு கிட்ட வந்து அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் மாற ஸ்டார்ட் ஆகுது. டேவும் என்ன சொன்னானோ, அதாவது இந்த கிளைமேட்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஜங்குக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர் சொன்னானோ, ஸோ அந்த ப்ரொசீஜரோட இங்கே வந்து ஒரு லவ் மேக் அவுட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் போனால் நம்ம யுங்கியும் ஜெமினும் தான் ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ 2 பேருமே லிட்ரலி சண்டை போடுற மாதிரி வந்து அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ இந்த பக்கம் இடிச்சு அந்த பக்கம் இடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே போய் அந்த பெட் லெவலில் 2 பேரும் ஒரு நிமிஷம் ஹெவி ப்ரீத் எடுத்துகிட்டு 2 பேரையுமே பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ அப்படியே திரும்பவும் அந்த அக்ரெசிவ் கிஸ்ஸை கண்டினியூ பண்ணேன். அப்படியே அவங்களுக்குள்ளே அந்த ஸ்டெப் வந்து கண்டினியூ ஆக ஸ்டார்ட் ஆகுது. அவனுங்க அப்படியே அவங்களோட மேக் அவுட் செஷனை ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி தான். கார்த்தி வந்து ஆராம் எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன், பை பை. எது தூங்குறியா? என்னடா சொல்லிகிட்ருக்க? ஆமாண்டா தூக்கம் வருதுடா. இங்கே பாரு கார்த்தி ஒன்று ராம் ப்ளீஸ் ராம் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்டில் தள்ளி விட்டு இவன் அப்படியே ஓவர் ஆகி போகிறான். அங்கே கார்த்தி ராம் ப்ளீஸ், நான் சின்ன பையன் பாவல நான். நீ சின்ன பையன்தான், இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஒரு ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே இங்கே ஒரு அழகான மேக் அவுட் செஷன், அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக 3 பேருமே அவங்க லவ் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. 1 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அன்பே, இரவை கேட்கலாம் விடியல் தாண்டியும் இரவை நீளுமா. ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்ட் என்ன ஆகுது என்னென்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். டாடா பை பாய்.